என்று சொன்னா அது அப்பமாகுவார். பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா பிரேஸ் தி லார்ட். அங்கே இப்போ பிடிச்சு கொண்டு வந்த மீனே ஃப்ரை ஆகு என்று சொன்னால் அது ஃப்ரை ஆகுவா. இயேசு கரி கடல் மேல் சுட்ட அப்பமாக ஆமென் எதிர்பார்த்திருக்கிறார். சேர்ந்து அல்லேலூயா சொல்லலாம். உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறதான தேவனாய் இருக்கிறோம். ஓ ரவலவலவாரை காலவலவ சபை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராபோஜனம் என்று சொல்லுகிறது 2025 வருஷங்களுக்கு முன்பாக உங்களுக்காக ஆமென் நல்ல ஆயத்தப்படுத்திய ஒரு ராபோஜனமாய் இருக்கிறோம். அதனால இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கூடி வரும் போதெல்லாம் என்னோட நினைவுக்காக இதை செய்யுங்கள் என்றான். ஆமென் அல்லேலூயா. இயேசு நமக்காக கருதுகிறதான இயேசுவாய் இருக்கிறோம். அவன் நமக்காக கருதல் உள்ள தேவனாய் இருக்கிறோம். நம்மளை அல்லலி நம்மளோட குருவுகளை தெரிகிறதான தேவனாய் இருக்கிறோம். நம்மளோட விலகினர்களை தெரிகிறதான தேவனாய் இருக்கிறோம். நம்மளோட நிலமங்களை தெரிகிறதான இயேசுவாய் இருக்கிறோம். அவன் ஆயத்தத்தோடு கூட நம்மளை எதிர்பார்த்திருக்கிறதான தேவனாய் இருக்கிறோம். ஒவ்வொரு சண்டையும் தேவ பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 10:30 ஆராதனை. நீ எப்போ எல்லா சண்டையிலும் சொல்லுவா 10:30 இங்கே ஆராதனை நடக்கிறா. நீங்க நேரத்தோடு கூட கடந்து வராம இருந்தா இயேசுவானவர் ஆயத்தத்தோடு கூட இங்கே இருக்கிறார். புரிகிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? பேதோ நிர்வாணமாக கடலில் குதிக்கிறது போல நீங்களும் அல்லேலூயா நிர்வாணத்தான் விசுவாசத்தில் இருக்கிறதான நிர்வாணத்தினால தான். ஆமென் அல்லேலூயா. ஆமென் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறதான நிர்வாணத்தினால தான். ஆமென் அசுத்தியோடு கூட இருக்கிறதான நிர்வாணத்தினால தான். ஆமென் அவிசுவாசத்தோடு கூட இருக்கிறதான நிர்வாணத்தினால தான் சமயத்து ஆராதனைக்கு வராம இருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறதான காரியம் தான். நேத்து ஆமென் நான் ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி இருந்தான். ஆனால் அல்லேலூயா அதை அங்கேயே மறந்து தமிழ் பைபிளை இப்போ மீறி சொன்னா நீ ஒரு வேலை பண்ண தமிழ் பைபிளே படிச்சு போகணும். அப்போ நான் இந்த பைபிளை கொண்டு போக தமிழ் பைபிளே கொண்டு போகிறான். நான் எடுத்து ரூமில் இருந்து வெளியே கொண்டு வரும்போது அது ரூமிலே ஏதோ எடுக்கிறதுக்காக மறந்து வச்சோம். அந்த பிரசங்க குறிப்பும் ஆலோசனை அங்கே இருக்கிறார். ஆனா இங்க வந்து நான் மூட்டை போட்ட நேற்று இரவு வேளையில் ஜெபிக்கும் போது நீ இதே ஆலோசனையை சொல்லு என்று ஆண்டவர் என்னிடத்திலே சொல்லுகிறார். ஆமே சபை நிர்வாணியை போல இருக்கக்கூடாது. ஆமே அல்லேலூயா. பேதுரு யோவான் சொல்லுகிறார் இயேசுவா இருக்கிறோம் குருவா இருக்கிறோம் என்று சொல்லும் போது பிரேசரம் அவன் குதிக்கிறான். எங்க தண்ணியில குதிக்கிறான். எதெல்லாம் சொன்னா போதும் நீங்க வேறொரு சபைக்கு ஓடுவான். நிர்வாணியாய் இருக்காத நீங்கள். ஆமென் அல்லேலூயா. சேர்ந்த அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் நிர்வாணியாய் இருக்கிறதுனால தான் இன்னொரு சபைக்கு ஓடுகிறான். தண்ணிக்குள்ள குதிக்கிறது போல ஓடுகிறான். சபையிலிருந்து ஆமென் ஞானஸ்தானம் எடுத்த சபையிலிருந்து ஆமென் ரிஷிப்பிலே கடந்து வந்த சபையிலிருந்து இது இவ்வளவு நாள் போதித்து வழிநடத்திய தேவதாசனிலிருந்து ஓடுகிறான். ஏன்? நிர்வாணியாய் இருக்கிறார். விசுவாசத்தில் நிர்வாணியாய் இருக்கிறார். பரிசுத்தியில நிர்வாணியாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தேவனோட சப்தத்தை நாம் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதியாகமம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறதான வேளை அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் காலை வேளையில ஆமென் அல்லேலூயா அவங்களை பார்க்க கடந்து வருகிறார். அவங்களை என்ன இருக்கிறார்? நிர்வாணியா இருக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அவங்க திரும்பி கடந்து போகிறார். ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். சண்டே வரும்போது அந்த விசுவாசம் எங்க, இந்த விசுவாசம் எங்க கவலைப்படுகிறார். போன் பண்ணனவா வேண்டாமா யோசிக்கிறார். அப்புறம் எனக்கு தெரியும் பாஸ்டர் இருந்த காலத்துக்கு ஆராதனை முடிச்ச புறப்பட ஒரு விசுவாசி வராம இருந்த குடுகுடா ஓடுகிறார். என்னாச்சு? ஏதாச்சு? ஒரு தேவதாசனுடைய மன வேதனைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கவலைப்பட்டு ஒவ்வொரு ஈவினிங் டைம்ல கடந்து வருகிறார். மனிதனோடு கூட அல்லலிய பிரேசலம் பேசுறதுக்கு, அவனுடைய தேவைகளை தெரிந்து கொள்ளுகிறதுக்கும்.
ஆனால் ஆயத்தத்தோடு கூட கடந்து வருகிறார். கடலின் மேல் சுட்ட அடையோடு கூட கடந்து வருகிறார். மீனோடு கூட கடந்து வருகிறார். அவர் பிரயாசப்பட்டு கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறா? நீ அல்லேலூயா பிரேஸ் தி லார்ட் தோட்டத்தில் நடக்கிறத வச்சு கேட்டு நான் என்ன செய்கிறோம்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறார் என்றான். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறார்? கீழே படிக்கிறேன் சிஸ்டர். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு தோட்டத்தை கேட்கிறான். நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து எவன் பயப்படுகிறோம் ஆண்டவர சமூகத்துல ஆமென் அல்லேலூயா பிரேஸ்ல கடந்து வருவதற்காக பயப்படுகிறோம். ஆமென் நேரத்தோட கடந்து வருவதற்காக பயப்படுகிறோம். அவன் அல்லேலூயா பிரேஸ்ல நிர்வாணியா இருக்கிறான். விசுவாசத்துல நிர்வாணியா இருக்கிறான். ஆமென். நல்ல விசுத்தியில நிர்வாணியா இருக்கிறான். புரிகிறதா? சொல்லுகிறது புரிகிறதா? சேர்ந்தவர் அல்லேலூயா சொல்லலாம். நிர்வாணம் இல்லாதவங்க சொல்லியா போதும் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் நிர்வாணியா இருக்க கூடாது. பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் நமக்கு வெண்மையான ஒரு வஸ்திரத்தை தந்திருக்கிறோம். பிரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா பிரேஸ் அதற்கு அவன் சொல்லுகிறான் நான் நிர்வாணியா இருக்கிறோம், பயப்படக்கூடாது. ஆமென். பயம் எதனால வருகிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிறதுக்கு தகுதி இல்லாம வரும்போதுதான் பயப்படுகிறார். பேசணும். அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகளை எதனா தவறு செய்யும் போது அப்பா முன்னில வருகிறதுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முன்னில வருகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாய பயப்படுவார். பிரேசல. இதே போலதான் நாம் ஆண்டவர சமூகத்தில் நல்ல உறுதியோடு கூட நிற்காம இருக்கிறது நமக்குள்ள பாவம் இருக்கிறோம். இந்த ராபோஜனத்தை என்ன நினைவு கூறுங்கள் என்று சொல்லி எடுக்காம இருக்கிறது, கீழ்ப்படாம இருக்கிறது அல்ல நமக்குள்ளே இருக்கிறது நம் பயத்தினால தான். நான் பாவி என்று உணர்கிறதான பயம், எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறதான பயம். ஆனா செல்வம் அதையே யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவு டைம் வந்தாலும் எடுக்குவான். அப்படி கூட யோசிக்கிறவங்களும் இருக்கிறான். நான் கவலைப்படுகிறது இல்லை, நான் பிரயாசப்படுகிறது இல்லை, டைமுக்கு வர வேண்டும் என்றதான கவலை எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவனுங்களும் இருக்கிறான். அதே எடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் என்ன சொல்லுகிறா? இப்படிப்பட்டவரை யாரும் என்ன செய்ய மாட்டான், பரலோகத்தில் போக மாட்டார் என்று சொல்லுகிறான். ஆமென். வெளிப்படுத்தின புத்தகம் 21:8 படிக்கலாம். வெளிப்படுத்தின புத்தகம் 21:8. Revelation chapter 21 verse 8. நீங்கள் படிக்கும்போது உங்களோட புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பாருங்கள், பயப்படுகிறவர்கள் யாரு? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இரு சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் ஓடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். பயம் இல்லாதவங்க எல்லாம் கரங்களை தூக்கி வர. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படுகிறவராய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யாரை பயப்படுகிறா? பிசாசுன பயப்படுகிறா. இப்போ தேவனே பயமே இல்லை, பிசாசுன பயப்படுகிறா. சபைய பயமே இல்லை, பிசாசுன பயப்படுகிறா. இதுதான் நடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க சொல்லுகிறா பிரைஸ் தி லார்ட். அல்ல பயப்படுவங்களும் பின்ன அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரகரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்யுங்கள் ஆறு என்ன செய்ய மாட்டான்னு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறா? சிஸ்டர் படி சிஸ்டர். அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியின் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். நரகத்தில் போவார் என்று. பேசலாம். எத்தனை பேர் இங்கே இருந்து பரலோகத்தில் போவான், நரகத்தில் போகாம? நீங்களே யோசனை பண்ணுங்கள். எத்தனை பேர் போவாங்க? ஒரு ராபோஜனம் இருக்கிற கம்யூனியல் சண்டை கூட அவன் நேரத்துக்கு கூட வர மாட்டான். யோசிச்சு பாருங்கள், நீங்க பரலோகத்தை போகுமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயம் இல்லை, பிசாசுன்னு பயப்படுகிறார். இல்ல எனக்கு தேவனை மட்டும்தான் பயமா இருக்கிறோம், பிசாசுன்னு பயம் இல்லை என்று சொல்லுகிறத ஒரு 12 மணி ராத்திரியில் வெளியே போட்டு ஒண்ணுக்கு போட்டு போகுமா? போக மாட்டா.
யாருன்னு சத்தம்னு சொன்னா அந்த வழிக்கே போக மாட்டான். ஏன்? பிசாசுன்னு நல்ல பயம் இருக்கிற, ஆனா தேவனை ஒட்டும் பயவும் இல்லை. ஆமென். நல்ல தங்களை தன்னை குருடன்மாராய் இருக்கிறதான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அல்லேலூயா, பிரேஸ் லார்ட், அல்லேலூயா. பேதுரு அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஏறி வந்த புறப்பாடு இயேசு பேதுருனோடு கேட்கிறதான ஒரு காரியம் இருக்கிறார். பிரேஸ் லார்ட், அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா இல்லையா என்று கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறதான இயேசுவாய் இருக்கிறோம். பிரேஸ் லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொரு அல்லேலூயா பிரேஸ் லார்ட் ஆபோஜனத்துல தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அவனோட நினைவுக்காக விசுத்தியோடு வேறுபாடோடு கூட ஆமென் அல்லேலூயா தேவ சமூகத்துல கடந்து வந்த தேவனை ஆராதிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக என்னை புசிக்கிறவன் என் மூலம் ஜீவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பயம் இல்லாம ஆமென் இருந்து ஒரு மனிதன் இருந்தோம். பிரேஸ் லார்ட். யாரு? மோசே. ஒரு நாள்ல பயப்பட்டோம், திரும்பி ஆமென் அல்லேலூயா அவன் பயம் இல்லாம கடந்து வருகிறான். எப்படியானால் பிரேஸ் லார்ட், அல்லேலூயா தன்னோட மாமனாரோட கிட்ட சொல்லுகிறான், நான் ஈஜிப்து வரை போறேன், என்னுடைய அல்ல சகோதரன்மாருடைய சேமத்தை ஆமென் அவங்களுடைய செய்திகளை கேட்கறதுக்காக நான் போறேன் என்று சொல்லுகிறான். அவன் போகிறதுக்கு முன்னாக தேவன் அவனுக்கு எதிர்ப்படுகிறார். ஆமென் அல்லேலூயா. எப்படி என்றால் அவன் ஆடுகளை மேய்த்து ஓரோப தேவனோட பர்வதம் வரையும் கடந்து செல்லுகிறார். அப்போது தேவன் அவனை முள் செடியில சந்திக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் படிக்கலாம். எக்ஸோடஸ் chapter 3 verse 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இங்க ஆலயத்துல கடந்து வரும்போது பிரேசர் வந்து நீங்க உற்று பாருங்க. காலையில வந்துட்டு உற்று பார்க்க வேண்டும். பிரேசரோட அல்லேலூயா. எத்தனை பேரு 10:30 வருகிறார் என்று, 10:45 வருகிறார் என்று, 11 மணிக்கு வருகிறார் என்று உற்று பார்க்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும்போது என்ன ஆகுறா சிஸ்டர்? உற்று பார்க்கிறான். முட்செடி அக்னி ஜுவாலையால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. சேர்ந்தர் அல்லேலூயா சொல்லலாம். பிரேஸ் லார்ட், அல்லேலூயா. சாத்தானவன் அல்லேலூயா பிரேஸ் லார்ட், அல்லேலூயா நாம் வெந்து போகிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானவன் அல்லேலூயா அவங்கள் எவ்வளவு மனவேதனையோடு கூட இருக்கிறார் என்று, ஒவ்வொரு சண்டையிலும் சபையில் எத்தனை பேர் வருகிறார் என்று, எவ்வளவு லேட்டாய் வருகிறார் என்று, ஆமென் தேவனும் அவர்களுக்கு இருக்கிறதான உறவு எப்போ உடைந்து போவார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஒரு நாள் இல்ல ஈஜிப்தில் இருந்து பயந்து போனவன் பிரேஸ் லார்ட் திரும்பி கடந்து போகிறதுக்காக அல்லேலூயா ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தும் போது முள் செடி அல்ல தீ ஜுவாலையால் அல்லேலூயா பிரேஸ் லார்ட் நெருப்பினால் அல்லேலூயா பிரேஸ் லார்ட் பத்தி எரிகிறார். ஆனால் அது என்ன செய்கிறதுல? வெந்து போகிறதுல. சபை ஒரு காலத்து வெந்து போக மாட்டான். ஆமென் அல்லேலூயா. அக்கினியானவன் என்று சொல்லுகிறது தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. சேர்ந்தோர் அல்லேலூயா சொல்லலாம். முள் செடி என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனமும் புதிய நியம இஸ்ரவேலுமாகிறது சபையாய் இருக்கிறோம். அல்லேலூயா பிரேஸ் லார்ட். நாம் கடந்து வராம இருந்தால் அவன் கடந்து வந்தால் ஆமென் அல்லேலூயா முள் செடியாய் இருக்கிறதான சபை இங்க இருக்குவா. அதன் மேல் அக்கினியான இறங்கி வந்தால் ஆமென் அதை என்ன செய்ய மாட்டான்? பட்சிக்கப்பட மாட்டான். ஆமென் அல்லேலூயா. அது அப்படியே நிற்குவார். ஏனென்றால் அதுக்கு நடுவில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். நமக்கு நடுவில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். நமக்கு நடுவில் ஆயத்தத்தோடு கூட அப்பத்தையும் கடல் மேல் சுட்ட ஆமென் மீனை அப்பத்தையுமாக ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். கவலையோடு கூட வேதனையோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே உனக்காக ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு தேவனாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய கஷ்டம் நெருப்பினால் இருக்கிறதான கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக மோசேயோடு சொல்லுகிற நீ போ இஸ்ரவேல் பிள்ளை அல்லேலூயா பிரேஸ் லார்ட் நெருப்பினால்
நோயினால் கஷ்டப்படுகிறோம், அடிமத்தனத்தில் கஷ்டப்படுகிறோம். ஆமென் அல்லேலூயா. அவங்க வெந்து உருகிறது போல ஆமை இருக்கிறோம். ஆனாலோ நான் அவர் மத்தியில் இருக்கிறேன். பெதேலேஜி சபை என்று சொல்லுகிறது ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென் அல்லேலூயா. நிர்வாணி இல்லாம குறை விசுவாசிகள் இருந்தால் மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஜெபிக்கிறதான பிள்ளைகளும் இருந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவார். புதிய புதிய ஆத்துமாக்கள் கடந்து வருவார். தேசத்தின் மேல் ஒரு உணர்வினை ஊற்றுவார். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. நினைக்காத அற்புதங்கள் இன்னைக்கு நடக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகளோடு ராபோஜனமா இருக்கிறதுல சில காரியங்கள் எல்லாம் செய்து நாங்கள் வருகிறதுக்கு லேட் ஆகிறா. சண்டே ஸ்கூல்ல ஆமென் நல்ல பிள்ளைகள் இருக்கிறத நான் சொன்னோம். நீங்கள் பாட்டு பாடி ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லும் போது அல்லி பிள்ளைகள் தனியே கை தட்டு ட்ரம் செட்டு அடிச்சு பாட்டு பாடி ஆராதிக்கிறார். ஆமென் நல்ல இவ்வளவு பிள்ளைகள் போதும் அல்லேலூயா. ஆமென் நல்ல தலைமுறைகளை கொண்டு இந்த சபையை ஆண்டவரா அல்ல ஆயத்தப்படுத்துவார், ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து இது தாயின் தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. நாம் நிர்வாணியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் அல்லேலூயா இந்த உலகத்துல ஆமென் அவர் அக்கினியால அக்னி ஜுவாலையினால வெந்தெரிந்து போகும் என்று உலகம் நினைத்தார். ஆனா இன்னைக்கு அது உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எதனால் என்றால் ஆண்டவர் அதுக்கு மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு மத்தியில் இருக்கிறார். இங்கே ஆண்டவர் இருக்கிறார். இந்த சபை அல்லேலூயா 37 வருஷமாக இவ்வளவு தூரம் நடந்து வந்தார். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நிந்தங்கள், பரிகாசங்கள், அவமானங்கள் அல்லேலூயா ஏற்றி ஆமென் அவர் சுமலிலே ஏந்தி கடந்து வந்தார். ஆமென் இன்னும் அது நிலைத்து இருக்குவார். ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு திருப்பி கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 16:24 படிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். அதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றான். அடுத்த வசனம். போஜனம் பண்ணின பின்பு போஜனம் கேள வேண்டுமே. போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. என்னது? புதிய உடன்படிக்கை. பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிறதான ஒரு புதிய உடன்படிக்கை. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு சபை என்று சொல்லுகிறதான புதிய உடன்படிக்கை. ஆமென். அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் ஆமென் அல்லேலூயா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரோமருக்கு நிரூபணம் அல்லேலூயா கலேத்தியர் எபேசியர் அல்லேலூயா சபையுடைய உபதேசத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அவன் கஷ்டப்பட்ட சிறைசாலைக்குள்ளே இருந்து எழுதுகிறது சபா அல்லேலூயா பரிசுத்தத்தோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து போகிறது தான். நம்ம மாதிரி அல்ல. தலை வெட்டுகிறது வரைக்கும் இயேசுவை சாட்சிகரிச்சது அதுக்காகத்தான். பாருங்கள், பவுல் சொல்லுகிறான், பின்னில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்விலேக்கு ஓடுகிறான். கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனா நீதியுடைய கிரீடம் எனக்காக வச்சிருக்கிறான். நான் அதை பெற்றுக் கொள்ளுவேன். எத்தனை விசுவாசிகளுக்கு இன்னைக்கு அல்ல அந்த உறுதியோடு கூட சொல்ல முடியும். பேசலாம். இது புதிய ஒரு உடன்படிக்கை, பரிசுத்தத்தோடு கூட வாழ்வதற்காக, வெளியே செலுத்தி அல்ல, ஆட்டுக்குட்டன்மாருடையோ குறும்பிராவிடையோ அம்மே நல்ல ஆட்டுக்கிடாவிடையோ ரத்தத்தினாலே அல்ல, பின்னையோ பரிசுத்தமான ஜீவிதத்தினே தான், விசுத்தியோடு கூட தேவனை ஆராதிக்கிறதுனே தான். புரிகிறதா உங்களுக்கு? புரிகிறதா? இல்லாதவன் பரலோகத்தில் போக மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா.
நீங்கள் அல்லேலூயா மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் உபதேசத்தை படிச்சு பாருங்கள். எத்தனை பேர் பரலோகத்தை போகும் என்று அங்க சொல்லியிருக்காங்க. Praise the Lord. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. இது ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறோம். கஷ்டமான உடன்படிக்கை இல்லை. நீ விலை கொடுக்க வேண்டிய உபதேசம் அல்ல, உடன்படிக்கை அல்ல. பழைய ஏற்பாடின் உடன்படிக்கை அநேகம் இருக்கிறோம். நாம் என்ன உடன்படிக்கை செய்கிறதோ அதன்படியாக ஆண்டவர் கேள்வி கேட்டுட்டே இருக்குவார். ஆனா இரக்கத்தோடு கூட, அவன் ஆயத்தத்தோடு கூட, அன்போடு கூட எதிர்பார்த்திருக்கிறதான ஒரு தேவனாய் இருக்கிறோம். ஆமென். நல்ல புரியுதா உங்களுக்கு? இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறது. ஆமென். நல்ல புதிய உடன்படிக்கை நானுமே உங்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஆமென் நல்ல ராபோஜனம் இருக்கிறதான நாளில நமக்கு ஒரு உடன்படிக்கை புதுக்கிறார். ஆமென். நல்ல லாசாகி போகாம நம்முடைய அல்லலிய பரலோகத்தில் போகிறதுக்காக நாம் அல்ல விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுதியோடு, வேறுபாடோடு கூட கடந்து போகிறதுக்காக ஒவ்வொரு மாசத்துல ஆண்டவரோடு உடன்படிக்கை வைக்கிறோம். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? ஃபர்ஸ்ட் நாம ஒரு உடன்படிக்கை வச்சோம். ஞானஸ்தானப்படும்போது என்ன உடன்படிக்கை வச்சோம்? ஜீவ வரைந்தும். நீங்க சொல்லுங்க, ஒரு முறை நீங்க சொல்றதுக்கு தைரியம் இருந்தா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல அன்னைக்கு சொன்னதுதான் பாஸ்டர் சொன்ன சொல்லி தந்ததுனால நான் சொன்னோம். நான் நல்ல இதயபூர்வம் நான் சொல்லவே இல்லை. இப்போதும் நான் சொல்றதுக்கு என்ன இல்லை, நான் என்ன சொன்னோம்? ஜீவ வரைதான். ஆமென். உண்மையாய் இருப்பேன் என்று நாம் சொன்னோம். இருக்கிறதா இல்லையா? இங்க பாருங்கள், கொஞ்சம் என்னோட முகத்தை பாருங்கள். இருக்கிறதா இல்லையா? ஒரு கரங்களை தூக்கலாம். பயங்கரா எல்லாரும் கரங்களை தூக்கலாம். தூக்குங்க. நான் உங்களோட ஊழியக்காரன் தேவதாசனமா இருக்கிறோம். கீழ்ப்பட உங்களோட பொறுப்பா இருக்கிறோம். தூக்குங்க. நமக்கு பார்க்கட்டும் கீழ்ப்படுமா இல்லையான்று. Praise the Lord. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறோம். கீழே படிக்கலாம் சிஸ்டர். புதிய உடன்படிக்கையா இருக்கிறோம். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரம் என் ரத்தத்தில் ஆகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். என்ன பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆமென். நல்ல எல்லா இடத்துல இயேசு சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், என்ன நினைவு கூறுங்கள், என்ன நினைவு கூறுங்கள், என்ன நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூறுகிறார்? அதெல்லாம் சொல்றதுக்கு இனியும் சமயம் முன்னுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய காரியம் இருக்கிறார். இயேசுவை என்ன நினைவு கூற வேண்டும்? இயேசு என்ற நினைவு கூர்ந்தா அது போதுமா? இல்ல, சிலுவையை பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். இந்த மாம்சம் இந்த ரத்தம் எப்படி வந்தோம் என்று நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் மோசே இடத்தில் காமிக்கிறார். முள்செடியிலே அக்னி ஜுவாலை கடந்து வருகிறார். ஆனால் அந்த அக்னி ஜுவாலை அதனை பட்சிக்காம இருக்கிறோம். பிரேஸ் தி லார்ட். கோப அக்னி இருக்கிறோம். இஸ்ரவேல் பிள்ளைகள் தவறி போனதுன்னு கோப அக்னி இருக்கிறோம். ஆனால் அவங்களை என்ன செய்கிறது இல்லை, ஒரே அடி அவங்களை நிர்மூலமாக்காம இருக்கிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது போல நிற்கிறது நிர்மூலமாகாம இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. நம்ம விசுவாசத்தை நம்ம பிரவர்த்திகளையும் பார்த்தா இன்னைக்கு நிக்கிறது சுத்த கிருபை மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். നമ്മുടെ ஆராதனையை பார்த்தா, നമ്മുടെ நல்ல கூட்டாண்மைகளை பார்த்தா, ஆமென். அல்லேலூயா. நாம் நிக்கிறது சபையில் வருகிறது சுத்த கிருபை தான். எனக்கு தெரியும் எத்தனையோ ஞானஸ்தானப்பட்டவங்க ஆமென் அல்லேலூயா பின்மாறி போயிருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா தற்கொலை பண்ணி இருக்கிறோம். விசுவாசத்திலே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போதும் இப்போ கூட ஒரு பாம்பு இழைந்து வருகிறது போல, நவந்து வருகிறது போல, என்னோட தமிழ் கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தாழ்மனை கேட்டுக்கொள்வோம், மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். புரிகிறதுலே என்று மட்டும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. நவந்து வருகிறது போல, ஒரு பாம்பு நவந்து வருகிறது போல நாம் நவந்து போய் கொண்டிருக்கிறார் இல்லையா?
യേശു ഹല്ലേലൂയ 33 തിരുവയതിലെ യൗവനത്തിന്റെ ബാല്യത്തിന്റെ കാലത്തിന്റെ ആമേൻ രക്തത്തെ നമുക്കാக ஊற்றி தருகிறோம். எதனால இதுக்காக நாம் அதே போல வாழ்வதற்காக. பிரேசலோன் என்ன நினைவு கூறுங்கள், சிலுவையை பாருங்கள். பிரேசலோன் அல்லேலூயா. நமக்கு ஜெபத்திலே கடந்து செல்லலாம், எல்லாருக்கும் எழும்பி நிற்கலாம், நமக்கு சேர்ந்து ஜெபிக்கலாம்.